Hello students, 12th chemistry hydroxy compounds and ether lesson la idukku munnadi test to differentiate alcohols and phenols and uses of phenols பார்த்தோம். இப்போ evaluate yourself பார்க்கலாம். இந்த evaluate yourself ல 3 questions கேட்டிருக்காங்க. அதுல first question, which of the following set of reaction will give 1 methoxy 4 nitrobenzene அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 1 methoxy 4 nitrobenzene எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தாக்சி அப்படின்னா OCH3 இது ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஃபோர்த் பொசிஷன்ல NO2 இருக்கும். இதுதான் 1 methoxy 4 nitrobenzene அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு ரெண்டு ரியாக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. 1 bromo 4 nitroxy benzene கொடுத்திருக்காங்க. அது வந்து சோடியம் மீத்தாக்சி சோடியம் கூட ரியாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ரியாக்ஷன்ல சேம் பென்சின் ரிங் கூட ஒரு சோடியம் ஃபீனாக்சைடு ஒரு NO2 கொடுத்துருக்காங்க. இது வந்து மெத்தில் புரோமைடு கூட ட்ரீட் பண்ண சொல்றாங்க. இப்போ இதுல எதுல நமக்கு இந்த 1 methoxy 4 nitrobenzene கிடைக்கும்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சோடியம் ஃபீனாக்சைடா இருந்ததுன்னா அது ரொம்ப எஃபிஷியண்டா போயிட்டு ஒரு அல்கைல் ஹைலைடு கூட ரியாக்ட் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்க இது எப்படி பிரியும்னா இந்த O கிட்ட மைனஸும் இந்த NA கிட்ட ப்ளஸ்ஸும் இருக்கும். இது போயிட்டு ப்ளஸ்ஸாகவும் இது மைனஸாகவும் பிரியும். அப்போது நமக்கு இந்த O கிட்ட இந்த CH3 போயிட்டு அட்டாச் ஆகிக்கும். இந்த NA போயிட்டு இந்த BR கிட்ட அட்டாச் ஆகிக்கும். இங்கே NO2 இருக்கா ப்ளஸ் NaBr. ஸோ நமக்கு இந்த ரியாக்டன்ட் கூட தான் நமக்கு வந்து 1 methoxy 4 nitrobenzene கிடைக்கும். இதில் ஏன் கிடைக்காது அப்படின்னா இந்த புரோமின் டைரெக்டாக இந்த பென்சின் ரிங் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து புரோமின் ப்ளஸ்ஸாக வெளியில் வர்றதுக்கு புரோமின் மைனஸாக வெளியில் வர்றது, இந்த பாண்டை பிரேக் பண்ணிட்டு வர்றது கொஞ்சம் இதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப டிஃபிகல்ட்டு. அதனால் இதுதான் ஈஸியஸ்ட் மெத்தட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், வாட் ஹேப்பன் வென் M cresol is treated with acidic solution of sodium dichromate அப்படின்னு கேட்டிருக்காங்க. M cresol இப்படி இருக்கும். ஒரு பென்சின் ரிங்ல OH ஒரு ஃபீனால் கூட ஆர்த்தோ மெட்டா பொசிஷன்ல ஒரு CH3. இதுதான் வந்து M cresol அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யார் கூட ட்ரீட் பண்றாங்க? அசிடிஃபைடு சோடியம் டைக்ரோமேட் Na2Cr2O7. இந்த சோடியம் டைக்ரோமேட்டுங்கிறது என்னது? ஒரு ஆக்சிடேஷன் ஏஜென்ட். இதை ஆக்சிடைஸ் இப்போ M cresol ஆக்சிடைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, இப்போ ஜென்ரலாக ஒரு ஃபீனாலை ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பென்சோக்யூனான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது இங்கே டபுள் பாண்ட் O, இங்கே டபுள் பாண்ட் O கிடைக்கும். அப்போ 1,4 பென்சோக்யூனான் கிடைக்குமா? இப்போ அதே தான் இங்கே கிடைக்கும். பட் வந்து இந்த மெட்டா பொசிஷனில் உங்களுக்கு ஒரு மெத்தில் அட்டாச் ஆகிருக்கும். பாருங்க, ஆக்சிடைஸ் ஆகுது. இந்த மெட்டா பொசிஷனில் CH3 இருக்கும். இதுக்கு பேர் பாருங்க 1 2 3.
தேர்ட் பொசிஷனில் மெத்தில் இருக்குது. ஸோ 3-methyl 1,4 benzoquinone அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இது லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, when phenol is treated with propane 2-all in the presence of hydrogen fluoride, Friedel-Crafts reaction takes place, identify the product அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபீனால் எடுத்துக்கலாம். is treated with propane 2-all. propane 3 கார்பன். செகண்ட் பொசிஷனில் OH இருக்குது. அப்போ இங்கே CH3, இங்கே CH, இங்கே CH3 இப்படி இருக்குமா? இதுதான் ப்ரொப்பேன் 2-all. இதை வந்து ஹைட்ரஜன் ஃப்ளூரைட் ப்ரெசன்ஸில் நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரிடல்-கிராஃப்ட் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரிடல்-கிராஃப்ட் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னா, இந்த ஃபீனால் கூட இந்த அல்கைல் குரூப் போய் ஜாயின் ஆகிறது தான் ஃப்ரிடல்-கிராஃப்ட் ரியாக்ஷன். என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஆர்த்தோ பொசிஷனில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய ஒரு CHல இருக்கிற H+ பிரிஞ்சு இந்த OH கூட சேர்ந்து H2O வெளியில் போயிடும். அப்போ மீதி இருக்கிற இந்த அல்கைல் குரூப் போயிட்டு இந்த இடத்த அட்டாச் பண்ணிக்கும். எப்படி அட்டாச் பண்ணும் பாருங்கள். இப்போ ஃபீனால் இருக்குது, OH இது இந்த போய் ஜாயின் ஆகிக்கும். இப்போ CHலேருந்து தானே OH போயிருக்கு. அப்போ CH3 இப்படி போயிட்டு ஜாயின் ஆகும். சரிங்களா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆர்த்தோ பொசிஷன் இல்லையா? ஆர்த்தோ பொசிஷனில் ப்ரொப்பைல் சப்ஸ்டியூஷனாக இருக்குது. ப்ரொப்பைல் வந்து சப்ஸ்டியூஷனாக இருந்ததுன்னா ஐசோப்ரொப்பைல் அப்படின்னு சொல்லுவாங்க. RO ஐசோப்ரொப்பைல். இது என்னது? ஃபீனால். ஸோ நமக்கு ஒரு ஃபீனாலை எடுத்து ப்ரொப்பேன் 2-all கூட ஹைட்ரஜன் ஃப்ளூரைட் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஃபிடல்-கிராஃப்ட் ரியாக்ஷன் நடந்து O ஐசோப்ரொப்பைல் ஃபீனால் கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.